மீட்பருமாகிய எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, கடந்த 6 நாட்களும் பரலோகத்தின் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருந்து, அப்பா, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடல்நலத்திலும் எந்த ஒரு குறை வராமல் பாதுகாத்து பராமரித்து, அப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் ஆண்டவர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் முதுக்கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் அந்த பிள்ளைகளும் அப்பா நாளைய தினத்திலே இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே கலந்து கொண்டு அவர்களும் ஆண்டவரே உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் யாராவது ஆலயத்திற்கு வந்திருப்பார்களானால் பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, பரலோகத்தின் மன்னாவை சுமந்து வந்திருக்கும் மகனை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மகன் மூலமாக நீர் வெளிப்படி இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேட்கக்கூடிய சத்தியமானது அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு மிகவும் பிரயோஜனமாய் இருக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். மகனை ஆசீர்வதிங்க, மகனுடைய குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, செய்யக்கூடிய தொழிலையும் நீர் ஆசீர்வைத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். மீதமான நேரத்தை ஆண்டவரே உமது கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்றி வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்கான செய்தியை நம் மத்தியில் இருக்கும் டாக்டர் முகிலன் அவர்கள் கொடுப்பார்கள். ஹாப்பி சாபத். புதிய ஏற்பாட்டில் காஸ்பல் புக் எத்தனை இருக்குது? 4 புக் இருக்குது. அதில் இருக்கிறதுலே சின்ன புக்கு எதுன்னு சொல்லுங்கள். மார்க்கு. ஓகே, மார்க்கு அந்த சின்ன புக்கு அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் புக், அது ஆக்ஷன் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அந்த ஆக்ஷன் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நிறைய இடத்துல பார்க்கலாம் உடனே அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கு புத்தகத்தில் தேவனை கொடுத்து கர்த்தரை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மார்க்கு 1:10-11 வாசிக்கலாம். அவர் கர்த்தர் ஜலத்திலேருந்து வெளியே வந்தோடனே ஆவியானவர் அவர் மேலே இறங்கின உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. வானத்திலேருந்து பிதாவானவர் கர்த்தரை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இங்கே பார்த்தோம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அந்த மூன்றினுடைய வேலையை இங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த மாதிரி இவர் என் குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோடு சொல்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை நமக்கும் அந்த மாதிரி ஒரு புத்திர சுவிகாரம் நமக்கு இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 2:7. சங்கீதம் 2:7 அதில் அருமையாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாதிரி கர்த்தருக்கு நம்மளை எடுத்து வச்சிருக்காரு, ஒரு தீர்மானம் கொடுத்திருக்காருன்றத அந்த 7வது வசனத்துல வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் நம்மளை என்னன்னு சொல்றாங்க? நீர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. தீர்மானம் அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா டிகிரி. டிகிரின்னா ஒரு ஒரு ஒரு
உடன்படிக்கை மேற்கொள்றது. டிகிரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது, இனிமேட்டு நாங்கள் இது மேலே என்னோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒருத்தவங்களுடைய உரிமை கொண்டாடும்போது என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டிகிரி இது பண்ணலாம். டிக்ளேர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. டிக்ளேர்னா ஒரு மேட்ச் நடக்கும்போது மழை வந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து இதை நம்ம மேட்ச் டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிக்ளேர் கொடுக்கறத தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு நிகரா நம்மளையும் கர்த்தர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை வச்சிருக்காங்க. ஸோ இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கர்த்தருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை உண்டாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க்கு 12:13. மார்க்கு 12:13. மார்க்கு 1:12-13. உடனே அந்த ஆக்ஷன் நிறைய இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்னே சென்றனர், உடனே அவர்களையும் அழைத்தார் அப்படின்ற பிசாசு ஓடி போனது, அசுத்தாவி ஓடி போனது, அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு வசனம் தான் இங்கே 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. இப்போ இந்த கர்த்தருக்கு இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க பிதா. சொன்ன உடனே அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உபத்திரவம் தான் நடக்குது. எங்க வனாந்தரத்துக்கு அனுப்பி அங்கே சோதிக்கப்படுறாரு. சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த வேதாமத்தில் பார்க்கும்போது அநேக தேவபுத்தர்கள் பார்க்குறோம். வேதத்தில் தீர்க்கதரிசிகளை பார்க்குறோம். அவர்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தம்லாம் அவங்களுக்கு உடனே நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அநேக தருணங்களில் அது அவங்களுக்கு வாக்குத்தத்தம் ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைவேற காலகட்டம்னு சொல்லி பார்த்தோன்னா வேறொரு காலகட்டத்தில் தான் நடக்குது. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு நடுவில் அவங்க அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நிறைய ஒரு வேதத்தில் கொடுத்துருக்கிற மனிதர்களை பற்றியும் தீர்க்க தரிசிகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலியாவை பற்றி பார்க்க போகிறோம். எலியாவை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஃபியர்லெஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த ராஜாவுக்கு மத்தியிலையும் கூட ஒரு தைரியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:1. ஓகே, இங்கே போயிட்டு ஒரு ராஜாவுக்கு முன்னாடி இந்த எலியா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பனியும் பெய்ய போவதில்லை, மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைம் பீரியடே டிக்ளேர் பண்ணல. தேவன் எலியாவுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும்போது இத்தனை வருஷம்தான் மழை இருக்காது அப்படின்ற ஒரு டைம் பீரியட் கொடுக்கல. ஆனாலும் எலியா தைரியமாக போய் அந்த ஆகாப் ராஜா கிட்ட போய் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சான்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆகாபும் எசபேலும் என்ன பண்ணுறாங்க, அந்த அநேக தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும்படியான ஒரு சட்டத்தை போடுறாங்க. அவங்க அநேக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிறாங்க. ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு தருணத்துலேயும் எலியா எங்கே போகணும் என்ன பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் அந்த கேரித் ஆற்றுக்கு பக்கத்தில் போயிட்டு அவருக்கு காகத்தை கொண்டு அந்த அப்பத்தை கொடுக்கறதும், அப்புறம் வறட்சி அதிகமான போது அந்த சாரிபாத் ஊரில் இருக்க அந்த விதவை வீட்டில் தங்கி இருந்து அவருக்கு தேவையான உணவுகளை கிடைக்க செய்கிறதும் கர்த்தர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதில் பார்த்தோன்னா
ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போற மாரியான ஒரு இது நிலைமை வருது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலயும் அவங்க கர்த்தரை விட்டு விலகாம, கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்த பிடிச்சுக்கிட்டு நிலையா நிக்கிறதுனால, அவங்க கடைசியில ஜெயம் கொள்றாங்க. என்ன மாரியான ஜெயம் கொள்றாரு? எலியா என்ன மாரியான ஜெயம் கொள்றாருன்றது அந்த கர்மேல் பர்வதத்தின் காட்சியை நம்ம பார்க்கும்போது தெரியும். கர்மேல் பர்வதத்தில அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கு எதிரா இவரு ஒருத்தர் நின்னு என்ன பண்றாரு? அந்த கர்த்தருடைய அந்த அந்த தகன பலிய வந்து கர்த்தர் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து எலியா எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போய் வந்தாலுமே என்ன பண்றாங்க? கர்த்தர் அவரோடு இருந்து அவர காத்து வழிநடத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனுஷர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யோசேப்பு. யோசேப்புக்கு என்ன ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சுச்சு? சரி. ஆ? ஆ கிடைச்சு. ஓகே. எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 37 6, 7, 8. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நின்றுகிறது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இப்போ அந்த 11 அரிக்கட்டும் வந்துட்டு அந்த ஒரு அரிக்கட்டை வந்து சுற்றி நின்று வணங்கியதுன்ற ஒரு இது தரிசனத்தை சொல்றாப்புல. இது வந்து அடுத்து 37 9ஆம் வசனம் 9, 10 வசனத்தை அவன் வாசிக்கும். வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இதுல அவங்க அப்பா கூட அதை நம்ப மறுக்கிறார். இந்த சொப்பனத்தை அவருடைய அப்பாவாகிய யாக்கோபும் இந்த சொப்பனத்தை குறித்து இந்த யோசேப்பு சொன்ன அந்த சொப்பனத்தை குறித்த விளக்கத்தை அவர் நம்ப மறுக்கிறாரு. யாக்கோபுமே வந்துட்டு நிறைய இடத்துல சொப்பனம் கண்டு கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆதியாகமம் 28 12 13 நம்ம வாசிக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு வானத்துக்கு நேராக ஒரு ஏணி இருக்கிறதையும் அதுக்கு மேலே தேவதூதர்கள் ஏறி இறங்குறதையும் பார்க்க முடியுது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த நீ படுத்திருக்கும் இடத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு கர்த்தர் அந்த இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்த பெற்றுக்கொண்ட யாக்கோபுமே என்ன பண்ணுறாரு? யோசேப்பு சொல்கிற அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்துட்டு அவர் நம்ப மறுக்கிறாரு. இது கனவு வர்றது தீர்க்க தரிசனமா? கனவுல வர்றது தீர்க்க தரிசனமா? கண்டிப்பா. ஓகே. ஓகே. கனவுல வர்றதை வந்து விளக்கி சொல்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தரானவர் தான். அதையுமே ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:8 வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்போ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்றது யாரு? தேவன் தான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவன் தான். இப்போ நமக்கு கூட நிறைய வெளிப்படுத்துதல் வரலாம். அதுக்குண்டான அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் ஒருவரே. இப்போ இந்த யோசேப்புக்கு கிடைத்த இந்த தீர்க்க தரிசனம்ன்றது அவனுடைய எல்லா சூழ்நிலைமையிலையும் இருந்துச்சு. அவங்க சகோதரர்கள் வந்துட்டு அது குழியில் தள்ளி அடிமையாக விற்று போட்ட போதும் வந்துட்டு அந்த ஒரு கலங்காத மனிதனாக இருந்திருக்காரு அந்த யோசேப்பு. அது மட்டும் இல்லை, போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி தவறான ஒரு குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் தங்கின போதும் வந்துட்டு அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னவா இருந்திருக்கு? அவர் கண்ட அந்த சொப்பனம் தான். சொப்பனத்தில் அவர் கண்ட அந்த அவர் ஒரு அரிக்கட்டாகவும் அவர் சுற்றி இருந்த அந்த 11 அரிக்கட்டும் வந்துட்டு அவங்கள தொழுது கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவர் வந்து எந்த ஒரு நிலைமைக்கு போன போதும் அவர் நம்பிக்கையாக இருந்தார். இப்போ அந்த சிறைச்சாலையில் இருந்த போதும் சரி, இல்லை குழியில் இருந்த போதும் சரி, இல்லை அவர் பிரதான மந்திரியாக ஆகி எகிப்து தேசத்தை எங்கும் அவர் ஆட்சி செய்த போதும் சரி, அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னவா இருந்திருக்கும்? கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துருக்காரு, என்னுடைய சகோதரர்கள் என்னை வந்து தொழுது கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா
அவருக்கு ஒரு வெளிப்படுத்துதல் இருந்தது. அந்த வெளிப்படுத்துதல் இருந்த உடனே ஒரு ஒரு எளிமையான சூழ்நிலைமை அவருக்கு உண்டாகல. ஒரு கடினமான சூழ்நிலைமைக்கு போயிட்டு தான் அவருக்கு அந்த கடைசியான அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்கு. அடுத்ததா நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, ஆபிரகாம் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் ஆ 100 வயதில ஈசாக்கை பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு எந்த வயசுல வந்துட்டு அவருக்கு அந்த அ கர்த்தர் வந்து அவருக்கு வாக்குத்தத்தம் பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய 75வது வயசுல தான் அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஆதியாகமம் 12, 1, 2 வாசிக்கலாம். ஆமா. இதுல கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் குடுக்குறாரு. "நீ உன் தேசத்தையும், உன் அ தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்." அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து ஆபிரகாம் 75 வயசு இருக்கும்போது குடுக்குறாங்க. அப்போ சாராளும் அவங்க கூட இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு இந்த தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே, அவருக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவரு தகப்பன் வீட்ல இருந்து கிளம்பி வேறொரு தேசத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. வேறொரு தேசத்துக்கு போனபோதும் அவருக்கு ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் இருந்துச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க மனைவி என்னன்னு சொல்லி சொல்றாங்க, "என்னுடைய சகோதரி" அப்படின்ற பயத்தினால என்ன பண்றாரு, இவங்க வந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம, தன்னுடைய 100 வயதில தனக்கு கிடைத்த அந்த மகனாகிய ஈசாக்க தேவன் வந்துட்டு அந்த மோரியா மலையில நீங்க அவனுக்கு வந்து எனக்காக வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப அவரு எவ்வளோ விதமான ஒரு கஷ்டத்துக்கு போயிருப்பாரு. ஆனாலும் தேவன் அ ஆபிரகாமோடு இருந்து, அந்த இக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் விலக்கி காத்து, அந்த அ அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக செய்தார். கடைசியா இன்னொருத்தவங்கள பத்தி பார்க்கலாம். கடைசியா பார்க்க போறது யார பத்தின்னா, நோவாவ பத்தி பார்க்க போறோம். நோவாவுக்கு எந்த வயசுல தீர்க்க தரிசனம் கிடைச்சது? எ அ 400வது வருஷத்துல தீர்க்க தரிசனம் கிடைச்சது. நோவா 400 வயசுல இருக்கும்போது, கர்த்தர் வந்து நோவாட்ட இடைப்பட்டு அ இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆதியாகமம் 6:13. ஆதியாகமம் 6 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, "மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி பொறுமையினால் இருக்கிறது. நான் அவர்களை பூமியோடு கூட அழிக்கப் போகிறேன்." ஓகே. 6:8 முதல்ல படிச்சிடலாம். 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நோவா கிட்ட கர்த்தர் என்னன்னு சொல்றது அந்த 13வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்து, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் அப்படின்ற ஒரு ஐ வில் டெஸ்ட்ராய் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறாங்க. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நோவாவுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சா? பூமியை அழிக்க போறோன்ற ஒரு தீர்க்க தரிசனம் நோவாவுக்கு மட்டும்தான் தேவன் கொடுத்தாரா? இல்லை அதுக்கு முன்னாடி வேற யாருக்காச்சும் கொடுத்தாங்களா? ஏனோக்குக்கு கொடுத்தாங்க. ஏனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரித்த அந்த காலகட்டத்தில் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு நீங்க ஏனோக்குக்கு வந்து லாமெக் இல்லை, மெத்துசலா. ஓகே. ஏனோக்கு வந்து தன் மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெத்துசலா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. மெத்துசலா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹி டைஸ் வென் இட் கம்ஸ். அது வரும்பொழுது அவர் இறப்பார் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. மெத்துசலா எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 969 வருஷம் வாழ்ந்தார். அந்த 969 வருஷமும் இந்த 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 செய்தி தீர்க்க தரிசன செய்தி வந்துட்டு அவங்க வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எந்த எந்த இது அடிப்படையில் நம்ம இது பார்க்குறோன்னா, இந்த ஏனோக்கு வந்து தன் மகனுக்கு பேரிடும்போது வந்து மெத்துசலான்னு சொல்லி பேரிடுறாங்க. அதுக்கப்புறம் லாமேக்கு என்ன லிங்க் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, லாமேக்கு தன் மகனுக்கு பேரிடும்போது, அதாவது நோவாவுக்கு பேரிடும்பொழுது அந்த
தீர்க்க தரிசனத்தை நினைச்சு பேரிடுறாரு. ஓகே, எஸ் 29. ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சப்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையும் நம்முடைய கைகளின் பிரயாசமும் இவன் நம்மை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவாய் ஓகே, he will comfort us. நோவா வந்து நமக்கு இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நமக்கு நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போ இந்த தீர்க்க தரிசன செய்தி ஏனோக்குல இருந்து மெத்துசலாவுக்கு போயிருக்கு, மெத்துசலால இருந்து லாமேக்கு போயிருக்கு, லாமேக்குல இருந்து நோவா வரைக்கும். இந்த ஜெனரேஷன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1000 வருஷம் வந்து இந்த தீர்க்க தரிசன செய்தி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து ஏனோக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஏனோக்கு கிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து அந்த ஜெனரேஷன்ஸ் டு ஜெனரேஷன் அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிலீவ் பண்ணதுனால தான் நோவா வந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ நோவோடைய பேழையில் எத்தனை பேர் சேவ் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 8 பேர். நோவா, மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகளுடைய மனைவிகள். அப்போது நோவா 400வது வயசில் அவருக்கு அந்த தீர்க்க தரிசன செய்தி கிடைச்சாலுமே 120 வருஷம் அவர் வந்து ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் யாராச்சும் கன்வெர்ட் ஆனாங்களா? 120 வருஷம் இல்லை, கர்த்தர் வந்துட்டு இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது யாராச்சும் கன்வெர்ட் ஆனாங்களா? இல்லை, கன்வெர்ட் ஆகலை. ஸோ இருந்தாலுமே தேவன் வந்து அந்த நோவுடைய குடும்பத்தை வந்து ஆசீர்வதித்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக இன்னொருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கும் தீர்க்க தரிசன செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த செய்தியை வந்து அவர் நம்பினார். ஆனால் அது வந்து அதை தீர்க்க தரிசனத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவருக்கு மனதில்லா இருந்துச்சு. யார் அவர்? ஜோனா. ஜோனா என்ன பண்ணார்? ஜோனாவுக்கு என்ன தீர்க்க தரிசன செய்தி கொடுக்கப்பட்டது? கர்த்தர் எங்கே போக சொன்னாருன்னா அவரை வந்து நினிவே தேசத்துக்கு போக சொன்னார். நினிவே மக்களை நினச்சி அவர் பயந்து எங்கே போகிறாரு? தர்சீஸுக்கு போகிறார். தர்சீஸுக்கு போனாலுமே இதில் தீர்க்க தரிசன செய்தி வந்து நோவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நோவா வந்து அந்த தீர்க்க தரிசன செய்தியை வந்து பிலீவ் பண்ணார். ஆனால் அதை ஃபாலோ பண்ண அவருக்கு மனசு இல்லாத இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அங்கே தர்சீஸுக்கு போகிற வழியில் புயல் வர வச்சு ஒரு மீன் வயிற்றில் அவரை கொண்டு போய் மறுபடியும் அவரை நினிவே தேசத்துக்கு கொண்டு போய் விடுறாரு. ஓகே, தீர்க்க தரிசனம் நிறைவேணுச்சா? ஓகே, யோனா 3:4-5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கட்டுடுத்திக் கொண்டார்கள். அப்போ வந்து யோனா அந்த தீர்க்க தரிசன செய்தியை சொன்னப்போ அந்த தேசத்தில் உள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என்ன பண்ணாங்க? அந்த தீர்க்க தரிசன செய்தியை வந்து அக்செப்ட் பண்ணி ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்தாங்க. அந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் மட்டும் கிடையாது. இந்த செய்தி வந்து ராஜாவுக்கு போனப்போ என்ன பண்ணுறாங்க? ராஜாவும் தன் சிங்காசனத்திலிருந்து இறங்கி ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த நாட்டின் மிருகங்களும் கூட அந்த மாதிரி ரெட்டுடுத்தி உபவாசம் இருந்ததா சொல்லி பார்த்தோம். அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டதா? யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீமையை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல். ஓகே, 2 இது பார்க்குறோம் நம்ம. ஒன்று வந்து நோவா கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தில் மக்கள் வந்து எந்த ஒரு காது கொடுத்து கேட்காம அந்த இடத்துல அழிந்து போகிறத பார்த்தோம். இங்கே யோனாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நினிவேன் மக்கள் வந்து காத்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸில் படிக்கலாம். ஒன்று, தீர்க்க தரிசன செய்தி, நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், உபத்திரவப்பட்டார்கள், தேவன் அவர்களோடு இருந்தார், தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? எலியாவை பற்றி பார்த்தோம். தேவன் அவர் கூட இருந்தாரா? தேவன் அவர் கூட இருந்ததை பற்றி ஆதியாகமம் 18
19வது வசனத்தை வாசிப்போம். சாரி, ஒரு நிமிஷம். எலியா 1 ராஜாக்கள் 17:16. 1 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் போது எலியா அநேக உபத்திரவத்துக்கு மத்தியில் போனாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்துட்டு அந்த விதவியின் வீட்டில் பானையிலே மாவு குறையவும் இல்லை, எண்ணெயும் குறையவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் யோசேப்போடு இருந்து அவர் தேவன் வந்து அநேக இடத்துல நம்ம வாசிக்க முடியும். தேவன் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக இடத்துல வாசிக்க முடியும். அதே போல தான் இந்த ஆபிரகாம் கொடுத்த அநேக இடத்துல இந்த மாதிரியான நம்ம செய்திகளை கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார் அப்படின்ற ஒரு செய்தியை வாசிக்க முடியும். யோனா கூடயும் தேவன் இருந்தார். யோனா கடலில் தூக்கி போடப்பட்ட போதும் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு மீனின் வயிற்றில் காத்து 3வது நாளில் உயிரோடு அந்த நினிவே பட்டணத்தின் கரையில் சேர்க்கும்படியாக தேவன் இருந்தார். இப்போ இந்த தீர்க்க தரிசன செய்திகள் கொடுக்கப்படும் போது அந்த தீர்க்க தரிசன செய்திகளை தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அடுத்து இந்த கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லா நிலைமையிலையும் தேவன் அவர்களோடு இருந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நமக்கு என்ன ஒரு தீர்க்க தரிசனம், இப்போ ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்கிற நமக்கு என்ன ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதே அந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இப்போ இந்த சுவிசேஷ செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன தேவன் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்றால் என்ன? சபையார் இதற்கு விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். பாவத்திலேருந்து வெளியே வந்தோம். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கிட்ட போது ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. கர்த்தர் வந்து நம்மளுடைய எல்லா பாவத்தையும் விலக்கி நம்மளை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். நம்ம அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கும்போது நம்ம பாவம் இல்லாமல் இருக்கிறோமா? எதனால் நம்மளால் இருக்க முடிய மாட்டேங்குது? இச்சையினால், அநேக சூழ்நிலைகள்னால நம்மளை வந்து பாவத்துக்குள்ளே இழுத்து கொள்ளப்படுறோம். அதே தான் இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து அந்த தீர்க்க தரிசிகளும் வந்துட்டு அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியில் போயிட்டு தான் அவங்க வந்து அதை வென்று வந்திருக்காங்க. நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு உபத்திரவம் வருது? நம்ம வேலை செய்கிற இடத்துல யாராச்சும் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க யாராச்சும் நம்மளை வந்து ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம இல்லைன்னா சர்ச்சில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். 2 விதத்தில் இதை டீல் பண்ணுவோம். ஒன்று வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்களால ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், அதை புலம்பி தீர்த்து நம்ம அந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்போம். நம்ம கீழே இருக்கிறவங்களால நமக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எப்படியாச்சும் கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். இப்படி இருந்தால் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. இப்போ ப்ரெசன்ட் லைஃப் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருந்துகிட்ருக்கு. எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலான்னா, நம்ம கூட யார் இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைமையிலையும் எல்லா உபத்திரவத்திலையும் நம்ம மீட்டு வர அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். வாசிக்கலாம். இந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி சோதனையை நம்ம ஏன் மேற்கொள்ளணும், சோதனையை மேற்கொண்ட நமக்கு என்ன ஒரு நெக்ஸ்ட் லெவல் என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். யோபு 23:10. யோபு 23:10. யோபு என்ன சொல்றாரு, என்னுடைய எல்லா வழியும் வந்துட்டு கர்த்தர்
அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் வந்து நம்ம போகிற எல்லா இடத்துலையும் வந்து அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை நம்ம விசுவாசிக்கலாம். அப்போ அந்த விசுவாசத்தில் நமக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை மீட்டுக்கொள்கிறதுக்கு பலன் யார் தருவார்? கர்த்தர் தருவார். அந்த பலனை அந்த சோதனையிலேருந்து மீட்டு வரும்போது அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்று அந்த மாதிரியான ஒரு ஹை லெவலுக்கு போகணுன்னா எந்த ஒரு உபத்திரத்தில் இருக்கும்போதும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்து அந்த ஒரு சூழ்நிலைமையை மீண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். கடைசியாக நம்ம வாசிப்போம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என்ன அடைவாங்க? புது பலன் அடைக்கு. ஸோ இட் இஸ் நாட் த ஓல்டர் ஸ்ட்ரென்த், இட் இஸ் தி நியூவர் ஸ்ட்ரென்த். ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு புது ப்ராப்ளம் வருதா, அது அப்போது அதை மீட்டு வர்றதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நமக்கு புது பலன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுதுவார். ஹி வில் ஃப்ளை ஹையர். கழுகுகளை போல செட்டையை எடுத்து நம்மளை யாரையும் அடக்க முடியாது. நம்ம வந்து கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தோன்னா புது பலன் அடைந்து கழுகை போல எழுந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து ஓகே, ஓடினாலும் இழைப்பறையவர். நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம், அங்கேயே ஓடிட்டுருக்கோம். அங்கே வேலை செய்கிற இடத்துல போனால் அங்கே ஒரு பிரச்சனை, சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்கு வந்தால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இதிலிருந்து நமக்கு புது 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 கஷ்டங்கள்லேருந்து புது புது உபத்திரவத்திலிருந்து நமக்கு மீட்டு கொண்டு நம்மளை வழிநடத்த யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா கர்த்தர் ஒருவரே இருக்கிறார். கர்த்தர் மீது நம்மளுடைய நம்பிக்கையை வைத்து அவரே நம்முடைய இரட்சகர், அவர் எல்லா உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்டு வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர் மீது வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம் விசுவாசித்து நடந்து போவோமானால் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். மீண்டுமாக இன்னொரு முறை வாசிப்போம். மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இது இங்கிலீஷில் வாசிச்சோன்னா இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் இன் அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கையில் இருக்கிற இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கையில் நம்ம ஏசப்பாவை வச்சுக்கிட்டு நிம்மதியை வெளியே தான் தேடிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இந்த பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றான். தேவன் தான் நாம் அனைவரோடும் கூட இருப்பாராக. வாய்ப்பை கொடுத்த சபையோருக்கு நன்றி. நல்லதொரு செய்தியை தசன் மூலமாக கேட்டோம். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? யார் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகிறா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் சோதனை இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது இல்லைங்களா? யார் கஷ்டமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்த நமக்கு கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே இருக்குத்தான் செய்யுது. அப்போ நம்ம யாரை தேடி போகணும்? தேவனை தேடி போகும்போது அதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மளுக்கு பலன் தருவார் அப்படிங்கிறத ஒரு நல்ல செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தின டாக்டர் மகிழன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆரம்ப ஆராதனையின் முடிவு பாடலாக நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடலின் 240 இயேசு அன்பை என்றும் பாடுவேன் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன். இயேசுவின் இரத்தத்தில் மூழ்கின எவர்க்கும் சுத்தம் சுகமுண்டாம். பூர்ண விடுதலை சந்தோஷம் இப்போவில் அவர் இரத்தத்தால் நம்புகிறேன். ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன். நம்புகிறேன். ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன். பரிசுத்தம் என்னும் பிரமாண ஜெய கோடியும் பறக்கட்டும். ராஜாதி ராஜாவின் கரத்தால் ஜீவ கிரீடம் நாம் பெறுமட்டும். நம்புகிறேன். ரட்சித்தார் இரத்தத்தால் வெண்மை நானாகுவேன். நம்புகிறேன். முடிவு ஜெபம். நம்ம மத்தியிலே இருக்கும் திருமதி விமலா அந்தோணிராஜ் அவர்கள் முன்வந்து முடிவு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிற அன்பு தெய்வமே, அப்பா, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற நல்ல ராஜாவே, அப்பா, இதோ தகப்பனே, இந்த ஓய்வு நாளை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் சுவாமி ஆண்டவரே நித்திரைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறாங்கப்பா. நாங்கள் இந்த ஓய்வு நாளை காண ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டி வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் கூட இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேளையில் சுவாமி மகன் மூலமாக கொடுக்கப்பட்ட நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். செய்தி கொடுத்த மகனையும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அவருடைய கையின் பிரயாசத்தையும் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. இதோ தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே இந்த பரிசுத்தமான கிருபை கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கட்டும். நாளை தினத்தில் நடக்கிறதான கர்த்தாவே ஓய்வு நாள் பள்ளி, தெய்வீக ஆராதனை, அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேறு பெறாய் குடும்பம் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, நாளை தினத்தில் கர்த்தாவே நடக்கிற விசேஷ திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் அபாத்திரமாய் வந்து அதில் பங்கு கொள்ளாதபடிக்கு சுவாமி, பாத்திரமுள்ள பிள்ளைகளாக வந்து பங்கு கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, இதோ தகப்பனே, நாங்கள் மூன்றாம் தூதனுடைய தூது கர்த்தாவே நாங்கள் வேத வாசிப்பாக நாங்கள் வாசித்தோம். கடைசியாக நீங்கள் சொன்ன வண்ணமாக தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமையை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட மேலான கிருபை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை நாங்கள் அசட்டையாய் நிர்விசாரமாய் கர்த்தாவே நாங்கள் எண்ணி ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இதை நாங்கள் குலைச்சலாக்காதபடிக்கு சுவாமி, பரலோகம் எப்படி அதை கலிகூறுகிறதோ சுவாமி, அதை போல் நாங்கள் கலிகூற இந்த ஓய்வு நாளை கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் தெய்வ ஒத்தாசையை தந்து வழிநடத்த வேண்டுமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் பேர் பெறாய் தொட்டு ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் வரக்கூடிய ஓய்வு நாளிலே நீர் கூட்டிச் சேருங்க. கேட்க மறந்த சகல நன்மையான காரியங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன்.